பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 1-3 வசனங்கள் நாம் பார்த்தோம். இதில் மைய கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே, இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே, தாய் தகப்பனை விட்டு பிரிந்து இருக்கிற பிள்ளைகளும் தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் அடிக்கிற பிள்ளைகளையும் அவர்களுடைய பெயர்களுக்கு அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் இன்றைக்கு ஒரு விதத்தினர் பெருகி இருக்கிறார்கள். சொத்துக்காக, சுதந்திரத்திற்காக, பணத்திற்காக, இப்படி போன்ற காரியங்களுக்காக தாய் தகப்பனை விட்டு பிரிந்திருக்கிற அநேகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ எவ்வளவு நன்மைகள், ஏராளமான தான தர்மங்கள் எல்லாவற்றையும் நீ செய்திருந்தாலும் உன் தாய் தகப்பன்மாரை நீ கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இது ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நமக்குள்ளே அதிகமாக காணப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய தாய் தகப்பன்மார்கள் எல்லாம் நம்முடைய வயதிலை ஒப்பிடுகிற பொழுது அவர்கள் அந்த காலம் என்று நாம் நினைக்கலாம். ஆனாலும் அந்த காலத்திலும் அதே தேவன், இந்த காலத்திலும் அதே தேவன், எந்த காலத்திலும் அதே தேவன். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ நல்லா அந்த பூமியில வாழணும்னா உன் தாய் தகப்பன்மாருக்கு நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய். அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறதோ என்று அல்ல. நிச்சயமாக சில மனஸ்தாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிமித்தம் கடந்து வந்திருக்கும். ஆனால் சில காரியங்களை நாம் வேதத்தின் அடிப்படையிலே செய்தாக வேண்டிய சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறபடினாலே இந்த தாய் தகப்பன்மாரை நாம் கனம் பண்ணியே ஆக வேண்டும். சில பிள்ளைகள் இன்றைக்கு தாய் தகப்பனிடத்திலிருந்து நன்மை மாத்திரம் வேண்டும். ஆனால் எத்தனையோ இன்றைக்கு அனாதை ஆசிரமங்கள் இருக்கிறது, முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட இடங்களிலே தங்களுடைய பிள்ளைகள் தங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டு மறுபடியும் அவர்கள் ஒரு தொடர்பில்லாத ஒரு நிலையில இருக்கிறதை இந்த காலகட்டத்திலே அதிகமாய் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இன்றைக்கு நாம் நம்முடைய தாய் தகப்பன்மார்களுக்கு எவைகளை செய்கிறோமோ நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செய்வார்கள் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே, இந்த பூமியிலே நாம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு ஹார்லிக்ஸ், பூஸ்ட், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இவைகள் எல்லாம் நாம் குடித்தாலும் இது நம்மை ஊக்கப்படுத்துவது மாத்திரம்தான் ஒழிய இது நம்முடைய ஆயுசு நாளை ஒரு நாளும் அது பெருக பண்ண முடியாது. நம்முடைய ஆயுசு நாளை பெருக பண்ணுகிறதற்கு ஒரே ஒரு காரியம் வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய தாய் தகப்பன்மாருக்கு முக்கியப்படுத்தி அவர்களை நாம் வழிநடத்தி கிறிஸ்துவின் நிமித்தம் அவைகளை நாம் செய்கிற பொழுது இந்த பூமியிலே நாம் சுகமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வதற்கு இது ஒரு அடையாளமாக விளங்கும் என்பது இந்த வேதத்தில் அமைந்திருக்கிற அடிப்படை சத்தியமாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள், உங்கள் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் செவிசாய்த்து நீங்கள் தேவனண்டை இன்னும் நெருங்குவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.